நாம ஐம்புலன்களையும் அடக்கி வாழ்ந்தா ஏன் துன்பம் வருது, துக்கம் வருது? நான் தான் என்கிற அகங்காரம் வந்துருச்சுன்னா எல்லா கெட்ட விஷயங்களும் நம்மிடம் வந்து சேரும். நிம்மதியே இருக்காது, தூக்கமும் வராது. இத வச்சு நாம ஒரு கதைய பார்க்கலாம். அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் அகிலா. இது கதை கேட்கும் நேரம். ஒரு நாட்டை ஒரு அரசன் ஆண்டு வந்தான். நல்ல அரசர். நாட்டு மக்களுக்கு தேவையான அனைத்து வசதிகளையும் செஞ்சு கொடுத்தாரு. அவருடைய கடமையை சரியா செஞ்சு வந்தாரு. ஆனாலும் அவருக்குள்ள நிம்மதி மட்டும் இல்லாம இருந்தது. அவரோட அமைச்சர்கிட்ட நான் சிறப்பா ஆட்சி செஞ்சாலும் எனக்குள்ள நிம்மதியே இல்லை, என்ன செய்யறது அப்படின்னு கேட்டாரு. அதுக்கு அமைச்சர் அரசரை அந்த நாட்டின் மலை பிரதேசத்திற்கு கூட்டிட்டு போனாரு. அங்க ஒரு ஆசிரமம் இருந்தது. ஆசிரமத்துக்குள்ள குரு ஒருவரும் மற்ற சீடர்களும் இருந்தாங்க. அப்போ அமைச்சர் அரசர்கிட்ட, நீங்க உங்க மனசுல இருக்கிற குறைகளை எல்லாம் சொல்லுங்க, குரு தீர்த்து வைப்பாரு அப்படின்னு சொல்ல, அரசர் குரு கிட்ட எல்லாத்தையும் சொன்னாரு. அதுக்கு குரு, நீ சிறப்பா ஆட்சி செய்யறியா அப்படின்னு கேட்டாரு. அப்போ அரசன், ஆமாம் குருவே, என்னோட நாட்டுக்கு அந்நியர் யாருமே வர்றதில்ல, கள்வர் பயமே கிடையாது, அதிக வரிகள் விதிப்பதில்லை, முறையா நீதியும் கிடைக்குது, நாட்டு மக்கள் மகிழ்ச்சியோட வாழ்றாங்க. ஆனா என்னோட மனசுல மட்டும் நிம்மதியே இல்லை, ஏன் அப்படி இருக்குது அப்படின்னு கேட்டாரு. அதுக்கு குரு, அப்படின்னா உன்னோட நாட்டை என்கிட்ட கொடுத்துரு அப்படின்னு சொல்ல, அரசர் உடனே எடுத்துக்கொள்ளுங்கள் குருவே அப்படின்னு சொன்னாரு. அதுக்கு குரு, என்கிட்ட நீ உன்னோட நாட்டை கொடுத்துட்டேனா நீ என்ன செய்வ அப்படின்னு கேட்டாரு. அதுக்கு அரசர், நான் ஏதாவது வேலை செஞ்சு பிழைச்சுக்கிடுவேன் அப்படின்னு சொன்னாரு. என்ன வேலை செய்வ அப்படின்னு கேட்க, நான் ஏதாவது எனக்கு தெரிஞ்ச வேலையை செய்வேன் குருவே அப்படின்னு அரசர் சொன்னாரு. அதுக்கு குரு, நீ எங்க போய் வேலை தேடுவ, நீ எங்கிட்டவே வேலை செய்யி, உனக்கு என்ன வேலை தெரியும், நீ நாட்டை நல்லா ஆட்சி செய்வ, அதனால நீ இப்போ என்னோட நாட்டை ஆட்சி செய், கணக்கு வழக்குகளை சரியா வை, நான் வந்து சரி பார்க்கிறேன் அப்படின்னு குரு சொன்னாரு. இப்படியே கொஞ்ச காலம் போனது. ஒரு வருட காலமும் முடிஞ்சிருச்சு. குரு அரசரை பார்க்க வந்தாரு. அரசர் முகத்துல சந்தோஷத்தை பார்த்தாரு. அரசர் வேகமா கணக்கு புத்தகங்களை காட்டினாரு. குரு அதையெல்லாம் பார்க்கல. அரசர்கிட்ட எல்லாம் கிடக்கட்டும், நீ இப்போ எப்படி இருக்க அப்படின்னு கேட்டாரு. அதுக்கு அரசர், நான் நல்லா இருக்கேன், சந்தோஷமா நிம்மதியா இருக்கேன் அப்படின்னு சொன்னாரு. குரு அரசர்கிட்ட, அதுக்கு என்ன காரணம்னு தெரியுதா அப்படின்னு கேட்டாரு. அதுக்கு அரசர், நான் அப்போ அரசனா இருந்தேன், இப்போ நான் ஒரு வேலைக்காரனா இருக்கேன் அப்படின்னு சொன்னாரு. அதுக்கு குரு, நான் என்ற எண்ணம் வந்தாலே எல்லா சூழ்நிலைகளும் உன்னை சூழ்ந்து வரும், அதனால உனக்கு மனப்பதட்டம் இருக்கும், மன நிம்மதியே இருக்காது. இப்போ புரியுதா, இந்தா நீ உன் நாட்டை நீயே வச்சுக்கோ, நீ ஒரு வேலைக்காரன், அரசன் கிடையாது என்ற எண்ணத்தோடு நீ உன்னோட வேலைகளை செய்ய அப்படின்னு சொல்லி அரசரை அனுப்பிவிட்டாரு குரு. இந்த கதையிலிருந்து நாம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, இந்த உயிர் எனக்கு சொந்தமில்லை, இந்த உடல் எனக்கு சொந்தமில்லை, இந்த உலகம் எனக்கு சொந்தமில்லை, அப்படி நினைச்சாலே நாம நிம்மதியா இருக்கலாம். இனி ஒரு நல்ல கதையோடு அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.